17வது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சபாநாயகர் ஜெசிடி பிரபாகருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த வாழ்த்து குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பேரவைத் தலைவராக ஜெசிடி பிரபாகர் இன்று தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்பொழுது தங்களது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாடு பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெசிடி பிரபாகர் மற்றும் துணைத் தலைவர் ரவிசங்கர் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மிக பெரும் ஆளுமைகளால் பெருமை பெற்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய இருவரும் அந்த மரபையும் பேரவையின் மாண்பையும் காத்திட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆளும் கட்சியாக இருக்கும் கட்சியில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட சட்டமன்றத்தில் மற்ற கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது என்றும் அதுதான் இந்த முறை மக்களின் தீர்ப்பு எனவும் தெரிவித்திருக்கிறார். அதை மதித்து எதிர்க்கட்சிகளின் குரலை சட்டமன்றத்தில் அதிகம் ஒலித்திட உறுதி செய்யும் வகையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதவிகளுக்கு வந்திருக்கக்கூடிய இருவரையும் அவையை வழிநடத்துவார்கள் என்று நம்புகிறேன் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்பொழுது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட சட்டமன்றத்தில் மற்ற கட்சிகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பது அதுதான் இந்த முறை மக்களின் தீர்ப்பு எனவும் அதை மதித்து எதிர்க்கட்சிகளின் குரலை சட்டமன்றத்தில் அதிகம் ஒலிப்பதை உறுதி செய்யும் வகையில் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் அவையை வழிநடத்துவார்கள் என நம்புகிறேன் என்று திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சபாநாயகர் ஜெசிடி பிரபாகருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த வாழ்த்து குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பேரவைத் தலைவராக ஜெசிடி பிரபாகர் இன்று தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்பொழுது தங்களது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாடு பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெசிடி பிரபாகர் மற்றும் துணைத் தலைவர் ரவிசங்கர் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மிக பெரும் ஆளுமைகளால் பெருமை பெற்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய இருவரும் அந்த மரபையும் பேரவையின் மாண்பையும் காத்திட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆளும் கட்சியாக இருக்கும் கட்சியில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட சட்டமன்றத்தில் மற்ற கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது என்றும் அதுதான் இந்த முறை மக்களின் தீர்ப்பு எனவும் தெரிவித்திருக்கிறார். அதை மதித்து எதிர்க்கட்சிகளின் குரலை சட்டமன்றத்தில் அதிகம் ஒலித்திட உறுதி செய்யும் வகையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதவிகளுக்கு வந்திருக்கக்கூடிய இருவரையும் அவையை வழிநடத்துவார்கள் என்று நம்புகிறேன் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்பொழுது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட சட்டமன்றத்தில் மற்ற கட்சிகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பது அதுதான் இந்த முறை மக்களின் தீர்ப்பு எனவும் அதை மதித்து எதிர்க்கட்சிகளின் குரலை சட்டமன்றத்தில் அதிகம் ஒலிப்பதை உறுதி செய்யும் வகையில் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் அவையை வழிநடத்துவார்கள் என நம்புகிறேன் என்று திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.